வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இது உங்கள் ஜேஆர்பி. இங்கு அரசியல் பேசலாம். இன்னைக்கு நேற்றைய தொடர்ச்சியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னால நேற்று நான் பேசும்போது சொன்னேன், செக்குளித்த செம்மல் வஉசி அவரை பத்தி நம்ம எல்லாருமே மறந்துட்டோம். இன்றைய காலகட்டத்துல அப்படி ஒரு மனுஷன் எப்படி பென்னி குயிக்னு ஒருத்தர் இருந்தாரோ அவரை விட இவர் சிறப்பானவர். ஏன் என்றால் தன்னுடைய சொத்த புறத்தை மக்களுக்காகவே மிகப்பெரிய செல்வந்தனா இருந்து, அவர் ஒரு வக்கீல், மிகப்பெரிய செல்வந்தா இருந்து, அதாவது பென்னிக்கு பணம் அணை கட்டினார், எல்லாம் பண்ணாரு. ஆனா அவர் ஒரு அந்நிய நாட்டுக்காரர். அவர் நம்ம நாட்டு மேல ஒரு பெரிய அது வேற. ஆனா சொந்த நாட்டுல இருக்கிற மக்களுக்காக தன் சொத்து முழுவதும் தியாகம் பண்ண ஒரு மனிதர் உண்டு என்றால் அது வஉசி. அதோட மட்டுமல்லாமல் அவருடைய அந்திம காலங்கள்ல ரொம்ப ஏழ்மையில இருந்தாரு. இன்னைக்கு காந்தியை பத்தி எல்லாரும் ரொம்ப பெருமையா பேசுறாங்க. ஆனா காந்தி கணக்குன்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க, காந்தி கணக்குன்னா என்ன? அதாவது காந்தி தென்னாப்பிரிக்கால இருந்தப்ப வஉசியினுடைய ஏழ்மையை கேள்விப்பட்டு தென்னாப்பிரிக்காவில இருக்க தமிழர்கள், எப்பயுமே ஒண்ணு சொல்றேன், யார் கஷ்டப்பட்டாலும் முன்னால நிக்கிறது தமிழனா தான் இருப்பான். தமிழன் தான் அன்றைய காலகட்டத்தில் நான் சொல்றேன், இப்ப இல்ல, மன்னிச்சுடுங்க. சுயநலம் இல்லாமல் எல்லாருக்கும் உதவணும்னு நினைக்கிறோம் தமிழன். அங்க இருக்கிற தமிழர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, ₹1, அரையணா, 1 2 அப்படின்னு ஒவ்வொருட்டு எல்லாத்தையும் மக்கள் எல்லாம் சேர்ந்து கலெக்ட் பண்ணி ஒரு ₹5000 காந்திகிட்ட கொடுத்துருக்காங்க. புண்ணியம் என்ன பண்ணணும் மிஸ்டர் காந்தி, என்ன பண்ணணும்? அதை கொண்டு வந்து கொடுக்கணுமா இல்லையா? வஉசி இந்த மாதிரி அவங்க கொடுத்தாங்க, உங்கள்கிட்ட அந்த இதை பரிசு கொடுக்க சொன்னாங்க, நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு, இதை வச்சு நீங்க பொழைச்சிக்கீங்கன்னு கொடுக்கலாம் இல்லையா? காந்தி அப்படி பண்ணல. அவர் அதை தனதாக்கி கொண்டார். இதை ஃபைட் பண்ணி வாங்கி கொடுத்தது யாருன்னா பால கங்காதர திலகர். அதுலயும் கூட ₹3000 தான் கொடுத்தாரு. மீதி ₹2000 நாமம் போட்டார் காந்தி. அப்ப அந்த நாமம் போட்டதுனால என்ன ஆச்சு? அதுதான் காந்தி கணக்கு. திரும்பி வாரா கடன் தான் காந்தி கணக்கு. இது இப்படி இருக்க நம்ம நேரு கதைக்கு வருவோம். நேரு பிறக்கும்போதே செல்வந்தனா பிறந்துட்டாரு. அவர்லாம் என்ன ஊழல் பண்ணிருப்பாரு அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்ல, அவரும் ஊழல் செய்திருக்கிறார். அவருடைய பொண்ணும் ஊழல் செய்திருக்கிறது. அவருடைய பேரன் ராஜீவ்காந்தியும் ஊழல் செய்திருக்கிறான். அவருடைய பேரன் யாரு, ராகுல் காந்தி, அவனும் ஊழல் செய்யறான். பிரியங்கா காந்தி அவளும் ஊழல் செய்யறான். எல்லாருமே ஊழல் செஞ்சிருக்காங்க. நீங்க ஊழல் செய்யலன்னு சொல்லி ஏதாவது ஒரு ப்ரூஃப் காமிக்கானட்ட நான் என்னால எனக்கு எடுத்து கொடுக்க முடியும். நேரு பண்ண ஊழல் என்ன தெரியுமா? அன்றைய காலகட்டத்துல நமக்கு சாப்பாட்டுக்கு இங்க கஞ்சி குடிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கும்போது அமெரிக்காட்ட இருந்து ஜீப் வாங்கினாரு. அன்றைய காலகட்டத்துல 5 லட்சம் கொடுத்து ஜீப் வாங்கினாரு. அந்த 5 லட்சம்ங்கிறது இன்னைக்கு 500 கோடிக்கு சமம். அதுல நிறைய ஊழல் பண்ணாரு. அதுக்கு ப்ரூஃப் இருக்கு. அதை தட்டி கேட்ட மிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரியை பதவி நீக்கம் செஞ்சாரு. இதுதான் நேரு பண்ண அளப்பரிய சாதனை. நேரு, சுபாஷ் சந்திர போஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல், இரும்பு மனிதன் என்று சொல்லப்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல், அம்பேத்கர், இவர்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு இவர் பிரதமரா ஆனாரு. அதற்கு முழுக்க அவரை பிரதமராக்குவதற்கு எல்லா விஷயங்களும் செய்து கொடுத்தது மிஸ்டர் கரம்சந்த் காந்தி. இந்தியா பிரிவினை, வங்க பிரிவினைன்றது மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போது தன்னுடைய பிரம்மச்சரியத்தை பறைசாற்றி கொண்டிருந்தார் மிஸ்டர் காந்தி. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு எண்ணங்கள் உள்ளவர் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் முஸ்லிம்ஸ்க்கு, ஒரு இஸ்லாமியருக்கு கொடுக்கிட்ட ஒரு அதீத அக்கறையும் ஒரு இதுவும் இந்துக்கள் மேல அவர் வைக்கல. அடிப்படையில் அவர் இஸ்லாமியத்தை மிகவும் விரும்பினார். புலால் ஒண்ணு ஆசைப்பட்டாருங்க, சரிங்களா? வீட்டுக்கு தெரியாம புலால் தின்னார். புலால் சாப்பிட்டாரு. புலால்னா என்ன, மட்டன். அவன் ஃப்ரெண்டு கொண்டு கொடுத்தான்னு சொல்லி சாப்பிட்டாரு. அது சும்மா இல்ல, மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி, இதெல்லாம் சாப்பிட்டுருக்காரு. கனவுல ஆடு வர்றது மாதிரியே கனவு கண்டாருன்னு சொல்லி அவருடைய சுயசரிதை படிச்சதான் இது, நானா சொல்லல, அவருடைய சுயசரிதையில இருக்கு. அதனாலதான் அவங்க அம்மா அவரு பாலத்லா படிக்கிறதுக்கு லண்டன் போறப்ப 3 சத்தியம் வாங்கினாங்க. மது, மாது, புலால் இதெல்லாம் தொட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. அம்மா மேல அவருக்கு ரொம்ப பக்தி உண்டு. அதை அவர் ஃபாலோ பண்ணாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அவர் தான் செய்வது அனைத்தையும் நான் செய்வதான் சரி அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாரு. அடுத்தவர்களுடைய கருத்துக்களை அவர் என்றும் கேட்பதில்லை, எல்லாத்தையும் அவமதிச்சாரு. இன்னைக்கு நாடு இவ்வளவு மோசமா இருக்கிறதுக்கு முழு முதற் காரணம் 2 பேர் தான். ஒண்ணு காந்தி, இன்னொன்னு நேரு. இவங்க 2 பேர் தான் இந்த நாடு நாசமா போயிருக்குது. ஒரு வல்லரசாக வேண்டிய நாடு குட்டிச்சோராகி போதையின் பாதையில் போகிறது என்றால் அதற்கு முழு முக்கிய காரணம் மிஸ்டர் நேரு, மிஸ்டர் காந்தி. இவங்க 2 பேர் தான், வேற யாரும் கிடையாது. ஏன்னா அவங்க சுயநலமா தான் யோசிச்சாங்க, பொதுநலமா யோசிக்கிறேன். நாடு சுதந்திரம் வாங்குறதுக்கு என்னென்னமோ பாடுபட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் சரி. ஆனா
அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடந்த போது என்ன நடந்தது? அவர் இன்று வரை, அதாவது இன்னைக்கு வரைக்கும் நாடு வந்து அல்லோலப்பட்டு இருக்கு. இந்து முஸ்லிம் கலவரம் நடந்துகிட்டே இருக்கு. இஸ்லாமியருக்கும் இந்துக்களுக்கும் அந்த இது நடக்கிறது வந்து இன்று நேற்று இல்ல, காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் யாரு? நேரு. அவர் இயற்றப்பட்ட சட்டங்கள் பூரா வந்து எல்லாமே இஸ்லாமியருக்கு தான் ஃபேவரா இருந்திருக்கு, இந்துக்களுக்கு ஃபேவரா இல்ல. அதாவது ஒரு கிறிஸ்துவர்கள் அவங்களுடைய ஆலயத்துக்கு கிடைக்கும் இது வந்து அவங்களே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு இஸ்லாமியர் அவங்களுக்கு கிடைக்கிற தோஃபாவை எல்லாமே அவங்களுடைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு இந்து மட்டும் அவங்களுக்கு கோயில்ல கிடைக்கிற வருமானத்தை கவர்மெண்ட்ல கட்டணும்ன்றது எந்த மாதிரி ஒரு அநீதி இது? அதாவது ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு அப்படி வச்சிருந்திருக்காரு. ஒரு கண்ணு வந்து இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு இது பண்ணி கொடுத்துட்டு ஒரு கண்ணில் வந்து வெண்ணெய் வச்சு இந்துக்களை பூரா சமாதி கட்டிட்டாரு இந்துக்களுக்கு. அப்பவே நான் சொல்றது அது மட்டுமல்ல, பின்வாசல் வழியா வந்தவர் தான் நேரு. நான் அதை உறுதியா என்னால சொல்ல முடியும். ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ்னு ஒருத்தர் இருந்தார், நாட்டின் நலன் கருதி பிரிட்டிஷ்காரனே மிரட்டினவர். அவரு பிரிட்டிஷ்காரன் மிரட்டினான் சுபாஷ் சந்திர போஸை பார்த்து. இன்னும் கொஞ்சம் தாமதித்திருந்தால் பிரிட்டிஷ் படையை அடிச்சு விரட்டிருக்கோம் இந்தியா. அவங்க வந்து அப்ப வந்து அவங்க வந்து 30,000 பேர் தான், நம்ம அப்பவே 30 கோடி. அப்ப யார் பெஸ்ட்டுங்க சொல்லுங்க? நம்ம மக்களை வந்து அறியாமையிலேயே அமிழ்த்தி வச்சிருந்தது நேருவும் காந்தியும் தான். கர்ம வீரர் காமராஜர் வந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு இருந்தாரு. ஸ்கூல்ல வந்து இருந்தாரு. அவர் தனியார் பள்ளி திறக்க அனுமதி கொடுக்கவே இல்லை. அவர் இருந்தவரை தனியார் பள்ளின்ற வார்த்தையே இல்லைங்க. அவர் வந்து அவருடைய காலத்துக்கு பிறகுதான் அவருடைய சொந்த மண்ணில் தோற்கடிக்கப்பட்டார். இன்னைக்கு வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அவஸ்தப்பட்டுட்டு இருக்கோம். காரணம், ஒரு நல்ல மனிதரை நாம் தோற்கடித்ததுதான். என்னைக்குமே நல்லவங்க சாபம் நம்மளை சும்மா விடாது. நாடு நாடு நாடுன்னு நாட்டை பத்தியே யோசிச்சுட்டு இருந்த ஒரு மனுஷனு கருணாநிதி சொன்னாரு ஒரு தடவை. இதை வந்து அவருடைய வார்த்தையிலிருந்து நான் சொல்லுகிறேன், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது, மன்னிக்கவும். அண்ணா வாத்தியாரு, அதனால இது வச்சு பொழைச்சுக்குவாரு. எம்ஜிஆர் வந்து நடிகன், நடிச்சு பொழைச்சுக்குவாரு. நான் வந்து ஒரு கதாசிரியன், கதை எழுதி பொழைச்சுக்குவேன். காமராஜருக்கு என்ன தெரியும்? அவருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி. அப்ப காமராஜர் சொன்னாராம், எனக்கு மக்கள் பத்தி தான் சிந்தனையே, எனக்கு எதுவுமே தெரியாது, உண்மைதான். அவருக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கு செய்யறாங்க, எனக்கு தெரிந்ததெல்லாம் அரசியல் மட்டும்தான், மக்களை பத்தி தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன், மக்களுக்காக தான் நான் உழைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. கர்ம வீரன் என்பதற்கு, அந்த வார்த்தைக்கு உரிய அர்த்தம் காமராஜர் மட்டுமே, வேற யாரும் கிடையாது. தேங்க்யூ.